இது பண்ணேன். அங்கே போனப்போ ஒரு ஒரு வாட்டி ஃபிட்ஸ் வந்துடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. சரி சொல்லிட்டு விட்டுட்டோம். அங்கே இருக்க பார்த்து ஒரு டைம் ஃபோன் வந்து நான் அந்த நம்பரை போட்டு ஆன் பண்ணேன். நான் யூஸ் பண்ண நம்பரு. அத்தை ஃபோன் பண்ணாங்க. ஒரு 4-5 வாட்டி ஃபோன் பண்ண பிறகு எங்கள் அத்தை செல்லேருந்து வந்துச்சு. எடுத்து கேட்டேன். பார்த்தா அப்போ அம்மா ஃபோன் பண்ணி அழுதாங்க. இது மாதிரி தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்பமா இது இருக்குது, நீ இது மாதிரி போயிட்டு எங்கே இருக்க சொல்லிட்டு அழுத பிறகு எனக்கு தங்கச்சின்னா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு தங்கச்சிக்கு? என்னாச்சுன்னா கொஞ்சம் இங்கே கழுத்தில் ஒரு கட்டி ஜஸ்ட் ஒரு மாதிரி கட்டி மாதிரி வந்துச்சு. அதை போய் பார்த்ததுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க, இதை இப்பயே ஆப்ரேஷன் பண்ணல, கேன்சர் கட்டியாக மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் சொல்லியிருக்காங்க. அப்போ தெரியாது, சாதாரண கட்டின்னு சொல்லிட்டு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருந்தாங்க. இது மாதிரி நீயே விட்டு போயிட்ட, எல்லாமே எதுவுமே என்னை அப்பாவும் விட்டு போயிட்டாரு, நீ இது மாதிரி இது பண்ணுறீங்க எல்லோரும் சேர்ந்து, நான் இருக்கிறது செத்தெல்லாம் அப்படி சொல்லி அழுத பிறகு நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். சொன்னேன் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அம்மா கிட்ட எங்கள் வீட்டில் கொண்டாந்து அவங்க தான் விட்டாங்களே, யூனுஸ் தான் விட்டார். விட்டு அம்மா கிட்ட சொன்னாங்க, எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆகட்டும், ஆன பிறகு நாங்கள் வந்து எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் சொல்லி நாங்கள் கூப்பிட்டு போகிறோம்,